ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம். உச்சநீதிமன்றம் நேற்று இந்த திருப்பரங்குன்றம் தீபத்தூண் அங்கதான் விளக்கேற்றணும் அப்படின்னு மதுரை கிளை சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புக்கு இடைக்கால தடை எதுவும் விதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா விசாரணைக்கு ஏற்றுக்கிறாங்க அரசினுடைய மேல்முறையீட்டை. இங்க எப்படி இருந்தாலும் அந்த தீபத்தூண்ல நாங்க விளக்கேற்றியே ஆவோம் அப்படின்னு பிஜேபி தலைவர், தமிழ்நாடு தலைவர் நயினார் நாகேந்திரன் சொல்றாரு. திருப்பரங்குன்றத்துல கோயிலுக்கு சொந்தமான தீபத்தூண்ல கார்த்திகை தீபம் ஏற்றுமாறு உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிக்க முடியாதுன்னு உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்கிறது அளவில்லாத மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் தருகிறது அப்படின்னு சொல்றாரு. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல, இதெல்லாம் கோயில் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லையா? அப்போ இதை முடிவெடுக்க வேண்டியது கோயிலுடைய அதிகாரிகள் தான். அர்ச்சகரும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் இவங்கெல்லாம் சேர்ந்தா முடிவெடுங்க. இதைத்தான் தமிழ்நாடு அரசு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனா யாரோ சில பேர், அவர் ஒரு தனி மனிதர் ஒருத்தர் வந்து நான் இங்க வந்து தீபத்தை ஏற்றுன்னு சொல்லி சொன்னாரு. அதுல என்ன பிரச்சனைனா, அது பக்கத்துல முஸ்லீம் லொக்காலிட்டி இருந்தது, இது மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தது. அதனாலதான் தமிழ்நாடு அரசு இது சிக்கலை கலப்பும் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. திருப்பரங்குன்றத்தை எப்படியாவது பிரச்சனைக்கு உள்ளாக்கிடணும்னு பிஜேபி படாத பாடுபட்டு இருக்கு. இன்னைக்கு அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அவ்வளவுதான். வேற ஒண்ணு சொல்றதுக்கு இல்லை. இது இவங்க சிங்கிள் பெஞ்ச் ஆர்டர் எதிர்த்து ஏன் இதுக்கு போல சொல்றது இல்லை, உச்சநீதிமன்றத்துக்கு ஏன் போனாங்க? சரி, அந்த இங்கேயும் சென்னை ஹைகோர்ட் இருவர் அமர்வுக்கு வந்துட்டு தான் போனாங்கன்னு நினைக்கிறேன் சார். அதாவது அங்க மற்ற விஷயங்கள் எல்லாம் அவங்க ஏதோ சொல்லிட்டு இதுல சிங்கிள் ஜட்ஜு சொன்னதை செய்யறதுல என்ன கஷ்டம் இருக்கு உங்களுக்கு அப்படின்னு கேட்டாங்க. அந்த மாதிரி எனக்கு நினைவு இருக்குது. அதேதான். ஆமா, இவங்க என்ன கேக்குறாங்க, இவ்வளவு நாள் நீங்க ஏன் சும்மா இருந்தீங்கிற மாதிரி கேக்குறாங்க உச்சநீதிமன்றம். அதனால நாங்க ஸ்டே கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. இவங்க எவ்வளவு நாள் சும்மா இருந்தாங்களா? இதுல ப்ராம்ப்டா தான் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். விஜய் அரசு வந்ததுக்கு அப்புறமா ப்ராம்ப்டா தான் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். தெரியல. அது போக நீங்க பெரும்பான்மை மதவாதம் அப்படிங்கிறது வந்து ஒரு நாட்டினுடைய தன்மையாக மாறிக்கொண்டிருக்கும் போது அதுக்கு அந்த அரசுக்குள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாமே கிட்டத்தட்ட அந்த பெரும்பான்மை மதவாதத்தை வெளிப்படுத்தும் விதமாகத்தானே இருக்கும். ஆமா, அப்படித்தான். அந்த செக்யூலர் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறத உயர்த்தி பிடிக்கிற தன்மை வந்து படிப்படியாக எல்லா இன்ஸ்டிடியூஷனுக்குள்ளேயும் குறைந்து கொண்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாமா சார்? என்ன சொல்ல போனா உச்சகட்டத்தில் உள்ள அரசியல்வாதிகள், அரசியல் நிர்வாகிகள், பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ் சொல்லுவோம், அவங்க உறுதியா சில விஷயங்கள் இருந்தாங்கன்னா கீழே உள்ளவங்களுக்கு எத்தகைய மனநிலை இருந்தாலும் அந்த உறுதியா நிலைப்பாட்டை ஆதரிப்பாங்க. காங்கிரஸ் வந்து செக்யூலரிசத்துல உறுதியா இருந்தாங்க. அரசாங்க அதிகாரிகள் எல்லாருமே செக்யூலரிசம் உறுதியா இருந்தாங்கன்னு சொல்லி சொல்ல முடியாது. அந்த காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் சொல்ல முடியாது. அப்ப அவங்க வந்து அரசு சொன்னதுக்கு ஏற்ப அவங்க நடந்துகிட்டு இருந்தாங்க. அரசியல் சட்டத்துக்கு ஏற்ப அரசு சொல்லும் போது அவங்க நடந்துகிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கு. அதை விட்டுட்டு ஏதாவது பண்ணா அவங்க ப்ரொமோஷன் போகணும்னு நினைக்கலாம்ல. இன்னைக்கு அரசே வந்து இந்த செக்யூலரிசத்தை பத்தி பெருசா நினைக்கலங்கும் போது அது வந்து ஹாப்பி மீட்டிங் ஆஃப் கன்வீனியன்ஸ் ஆயிடுது. கீழே உள்ளவங்ககிட்டயும் அது இல்லை, மேல உள்ளவங்களும் இப்ப அதுக்கு வந்து கிரீன் சிக்னல் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. கீழே உள்ளவங்க கிட்ட உள்ள இறை நம்பிக்கை வேற, ஆனா இந்த மாதிரி விஷயங்கள்ல உண்டான பிரச்சனைகள் வேற. ஆனா அந்த இரண்டுக்குமான கோடு வந்து படிப்படியாக அழிக்கப்பட்டு கொண்டே வருகிறது அப்படிங்கிறது இதுல ஒரு மேஜர் இஷ்யூ. பெரும்பான்மை மதவாதம் வேற, இறை நம்பிக்கையும் வழிபாடும் வேற அப்படிங்கிற வேறுபாட்டை இப்போது எடுத்து சொல்றதுக்கு ஆட்கள் குறைஞ்சு போச்சு. ஆமா, அதாவது இதுல வந்து தெற்கு தமிழ்நாட்டுல வந்து பிஜேபி வந்து முத்துராமலிங்க தேவர் எப்படியாவது தங்களுடைய முன்னோடியா காமிக்கணும்னு ரொம்ப தீவிரமா இருக்காங்க. அவர் வந்து தேசியமும் தெய்வீகமும் என் இரு கண்கள்னு சொன்னார். தெய்வீகம்னு சொன்னேன், அவர் வந்து இந்துத்துவம்னு சொல்லல. ஆனா எல்லாரையும் பிடிச்சி இழுத்து போடுறாங்க. சர்தார் வல்லபாய் பட்டேலும் இழுத்து போட்டாங்க அங்க, அது மாதிரி எல்லாரும் இழுத்து போடுறாங்க.
சரி சார். அதுக்கு பிறகு பிரசாந்த் கிஷோர் பீகார்ல இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறார். எம்எல்ஏ ஆயிட்டாரு. ஒரு 31 வருடமாக பிஜேபியினுடைய கோட்டையாக இருந்த அந்த தொகுதியில பிரசாந்த் கிஷோர் வெற்றி பெற்றிருக்கிறாரு. 3 சட்டப்பேரவை தேர்தலில் நடந்த இடைத்தேர்தலில் மத்திய பிரதேசத்துல காங்கிரஸ் கையிலேயே இருந்த தொகுதி காங்கிரஸுக்கே கிடைச்சிருக்குது. குஜராத்ல பிஜேபி கையில இருந்த தொகுதி பிஜேபிக்கே கிடைச்சிருக்குது. பீகார்ல மட்டும் பிஜேபி கையில இருந்த தொகுதி பிரசாந்த் கிஷோருக்கு போயிருக்கு. இந்த பிரசாந்த் கிஷோருக்கு அந்த தொகுதி போனது ஒரு பெரிய விவாதத்தை கிளப்புது. அதாவது ஒரு பெரிய மாற்றத்திற்கான அறிகுறி, பிஜேபியினுடைய சரிவு தொடங்கிடுச்சு அப்படின்னு எல்லாம் பலர் சொல்றாங்க. இந்த ஒரு தொகுதியில நடக்கிற தேர்தலை வைத்து அந்த முடிவுகளுக்கு எல்லாம் வந்துட முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வியும் வருது சார். நீங்க எப்படி பாக்குறீங்க? இதனால ஒன்றும் ஆக போறது இல்லைங்க. யூபியில நாடாளுமன்ற தேர்தல் தோத்தாங்க. அதாவது பிஜேபி they learn very quickly from their defeats. அது நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து யூபியில என்னாச்சு, சட்டமன்ற தேர்தல் ஜெயிச்சு இல்லையா. இப்ப இது அர்பன் கான்ஸ்டியூன்சில ஏற்கனவே கொஞ்சம் மக்கள் வரமாறவங்களா இருப்பாங்க. அதனால ஆன்டி பிஜேபி மென்டாலிட்டி பிளஸ் நிதிஷ்குமார் அவர் விரும்பிய முதலமைச்சர் பதவி விட்டாரு. அர்பன் கான்ஸ்டிட்யூன்சில மக்கள் விவரமா இருப்பாங்கன்னு உண்மையிலேயே நம்புறீங்களா சார்? பெரும்பாலான அர்பன் கான்ஸ்டிட்யூன்சி விவரமா இருப்பாங்கன்னு நினைக்கல. விவரத்தை தெரிஞ்சிருப்பாங்க. தெரியறது வேற, விவரமா இருக்கிறது வேற. என்ன நடக்குது நாட்டுலங்கிறது அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நாட்டுல நடக்கிறத பத்தி நல்லா சந்தோஷமா இந்துத்துவ சப்போர்ட் பண்ணுவோம், இத மதச்சார்பின்மை ஒழிச்சு கட்டுவோம் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. படிச்சவங்க மத்தியில. படிச்சவங்க சொன்னேன், அவ்வளவுதான். விவரமானவங்கன்னு சொல்லக்கூடாது. மை வேர்ட் வாஸ் ராங். படிச்சவங்கிறதே இப்போ தவறான பொருள் கொள்ளக்கூடிய ஒரு நிலையில இருக்குது. அகாடமிக்கா படிச்சிருக்கிறாங்க, ஆனா மற்ற விஷயங்கள்ல எப்படி இருக்காங்க? ஆமா, எங்களுடைய பேராசிரியர், ஆங்கில பேராசிரியர் சொல்லுவார், இது நிறைய சண்முக சுந்தரம்னு எக்கனாமிக்ஸ் படிச்சுட்டு இருந்தார் ஒரு ஸ்டூடெண்ட். அவர் தான் எங்களுடைய மெஸ் கமிட்டிக்கு சேர்மனாக இருந்தார் எலெக்ஷன் ஆகி. அவருடைய மாமா சண்முக சுந்தரம்னு எக்கனாமிக்ஸ் ப்ரொஃபஸர் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில இருந்தார் நாங்க படிக்கும்போது. சண்முக சுந்தரம் சொல்றாரு, எங்க வீட்டுல நான் ஒருத்தன் தான் படிச்சேன், எங்க அண்ணன் தம்பி 4 பேர் படிக்கல, எங்க அப்பாவும் படிக்கல. ஆனா எங்க அப்பா ஒரு இதுல நிலத்துல போய் மண்ணை பிடிச்சி அப்படி கையில பிடிப்பாரு. பிடிச்சி அந்த நீர்ச்சத்தை பார்த்துட்டு சொல்லுவாரு, இதுல என்ன விளையான்னு சொல்லி கரெக்டா சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்மல் டிஸ்கஷன்ல அண்ணன் எங்க ப்ரொஃபஸர் சொன்னாரு, ஆமா, we are all literate, not necessarily educated. உங்க அப்பா he was not literate but he was fully educated அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுதான் உண்மை. அந்த நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ் சமூகத்துல, மக்களிடத்துல, சாதாரண மக்களிடத்துல இருக்கக்கூடிய ஒரு இயற்கையான புத்திசாலித்தனம் இருக்குல்ல சார், அதைத்தான் பாரம்பரியம் அப்படின்னு சொல்லலாம். அதைத்தான் பாரம்பரியம்ங்கிற சொல்லுக்கு பொருளாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனா பாரம்பரியம்ங்கிறது இங்க வேறு பொருள் அறியப்படுகிறது. நாவிதர் சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் எங்க ஸ்கூல்ல படிச்சு இதானாரு, பிஏபிடி முடிச்சு ஆசிரியரா நியமிக்கப்பட்டார். நான் படிச்ச அந்த சிவகாசியில் உள்ள அந்த பள்ளிக்கூடத்துல ஒரு நல்ல பழக்கத்தை வச்சிருந்தாங்க. சிவகாசி இந்து நாடார் விக்டோரியா உயர் தொடக்க பள்ளின்னு சொல்லி அங்க எல்லா சமூகத்தை சேர்ந்தவங்களையும் இந்த மாதிரி அவங்களை ஊக்குவிக்கணுங்கிறதுக்காக வேண்டிய இந்த மாதிரி நாவித சமூகம் சேர்ந்த ஒருத்தரோ அல்லது பட்டியல் சேர்ந்த ஒருத்தரோ படிச்சு வந்தாருன்னா அவங்களை ஊக்குவிக்கிறதுக்காக அவங்கள ஆசிரியரை அமர்த்துவாங்க. இப்ப இவர் என்ன பண்ணாரு, ஊர்ல 4 இது கைவினை தொழில் முடிவெற்ற இதை சலூன் ஆரம்பிச்சார். 4 சலூன் ஆரம்பிச்சார். முதல்ல எல்லாரும் என்ன சொன்னாங்க, பாத்தியா அந்த ஆள் தொழில் தானே அவர் பண்றாருன்னாங்க. ஏன்னா ஒரு தொழில ஹி ஆடட் குவாலிட்டி. தன்னுடைய ஊர்ல அதுக்கு முன்னாடி மரத்தடியில உட்காந்து அவங்க எல்லாம் இந்த வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க, அவங்க ஊரை சேர்ந்தவங்க. இவரு நல்ல அந்த கலர் கிளாஸ் இதெல்லாம் போட்டு இதெல்லாம் ஷவர்ல முகத்துல தண்ணி அடிச்சு இந்த மாதிரி பண்றது, சோப்பு இதெல்லாம் வாங்கினாரு. படிச்சவர், விவரமானவர். வாங்கிட்டு அந்த 4 பேரு 4 இதுல 8 பேரோ 9 பேரோ வேலை பார்த்தாங்க. கூடவே ஒரு குக் கொண்டு வந்தேன் அவங்களுக்கு சமைச்சு போடுறதுக்கு. அதுக்கப்புறம் சொல்லிட்டாரு, உன் சம்பளத்துல சாப்பாடு போக உனக்கு இந்த சினிமாவுக்கு போறதுக்கு இவ்வளவுதான் காசு கொடுப்பேன், மீதியெல்லாம் உன் குடும்பத்துக்கு அனுப்புவேன். இப்ப அவருக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டதை அவர் உணர்ந்திருந்தாரு. ஆனா அதோட அவர் நின்றல, அவங்களை இன்னும் எப்படி மேல கொண்டு போக முடியும், அடுத்த அவருடைய படிப்பு அதுக்கு உதவுச்சு. சந்தேகமே இல்லாம அவருடைய படிப்பு அவருக்கு உதவுச்சு. அதனால இதுதான் முக்கியமான விஷயம். பாரம்பரியம்ங்கிறது என்னன்னு சரியா புரிஞ்சுக்கணும்.
திறமைகள் அப்படிங்கிறது வந்து அந்த திறமைகள் எது இருக்கோ அந்த திறமைக்கு வெளியில போகக்கூடாது, அதுதான் பாரம்பரியம் சொல்றது இழுக்கு. அது கட்டி போடுறது, அது கிடையாது பாரம்பரியம். செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமைதான் நமது செல்வம் சொல்லி சொன்னாங்க. அதை புரிஞ்சுக்கிறதா பாரம்பரியம். ஆனா எல்லா சரியான சொற்களையும் எல்லா தப்பான பிரயோகத்துக்காக பயன்படுத்துறது தான் இவங்களுடைய பாரம்பரியம். அதுல ஒரே ஒரு தொகுதியில தான் இப்போ ஜன் ஸ்வராஜ் ஜெயிச்சிருக்கு, பிரசாந்த் கிஷோர் ஜெயிச்சிருக்காரு. ஆனா அவரு தன்னுடைய முன்னுரிமையாக வேலை செய்யக்கூடிய ஏரியா போக்கஸ்ன்னு மாநிலத்தை விட்டு வெளியில போய் இளைஞர்கள் வேலை செய்யறாங்க. அதுதான் எனக்கு ஒரு முதன்மையான கவலையாக இருக்குது. எல்லாருக்கும் மாநிலத்துக்குள்ளேயே வேலை கொடுக்கறதுக்கான முயற்சிகளை அரசு எடுக்கணும், அதுக்காக வேலை செய்வேங்கிறத அப்படின்னு சொல்றாரு. அதாவது நிறைய பேர் தமிழ்நாட்டுல இருந்து அமெரிக்காவுக்கு போயிருக்காங்க, கேரளால இருந்து கல்ஃபுக்கு எத்தனை பேர் போயிருக்காங்க. அங்க போய் அந்த படம் எல்லாமே இங்கதான் எக்கானமி வளருது. நீங்க பீகார்ல இருந்துகிட்டு பீகார்ல இருந்து சம்பளம் வாங்கிட்டீங்கன்னா பீகாருடைய எக்கானமில இருந்தாலும் படம் எடுக்கிறீங்க. அதாவது அவர் என்ன கேட்கணும்னா, நீங்க வந்து வேலை தேடுபவர்களாகவே இருக்கக்கூடாது, வேலையெல்லாம் படிச்சுட்டு அடுத்து வேலை கொடுப்பவர்களாக, ஜாப் சீக்கர்ஸா இல்லாம ஜாப் ப்ரொவைடர் ஆகணும் அப்படிங்கறத மனசு வச்சிருக்கணும். இன்னொன்னு, ஒரு ஜெனரேஷன்ல வந்து உங்களுக்கு இவ்வளவுதான் செய்ய முடியுங்கிற நிலைமை இருந்ததுன்னா உங்களுடைய அடுத்த ஜெனரேஷனை வந்து குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணி அவங்க இன்னும் பெரிய வேலைக்கு போறதுக்கு நீங்க முயற்சி பண்ணணும். இதெல்லாம் சொல்றது வந்து இதா இருக்கும். அதை விட்டுட்டு நான் ஊரை சேர்ந்து இந்த ஊர்ல மட்டும்தான் வேலை பார்க்கணும்னு சொல்றது வந்து இந்த லாங் ரன் ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் ஃபார் தி பர்பஸ். சார், லாங் ரன்ல அது பலன் தராதுங்கிறது ஒரு பக்கம். ஊருக்குள்ள என்ன சூழல் நிலவுது, ஊருக்குள்ள வந்தா திரும்பவும் அதே பழைய வேலைகளை செய்ய சொல்லி தானே கம்பல்ஷன் இருக்கு. ஆமா, கப்பல் பண்ணுவாங்க. பழைய பிரிவுகள் தானே அப்படியே. பிஜேபி மாதிரி எவரும் ஆரம்பிச்சிடக்கூடாது. பக்கோடா செய்வது தொழில் இல்லையா, அவர் தொழில் இல்லையா ஆரம்பிச்சிடக்கூடாது. ஆமா, அதுதான் சார். ஆனா அவர் மாற்றத்தை பற்றி பேசுறாரு. இவங்க மாற்றத்தை பற்றி பேசுறவர்கள் உண்மையிலேயே அடிப்படை மாற்றங்களை பற்றி கவலைப்படாதவர்களாக இருக்கிறாங்க. மேலோட்டமான சில மாற்றங்களை பேசுறவங்களாக இருக்கிறாங்க. ஆனா மாற்றம்ங்கிற சொல் வந்து மக்களிடத்துல ஒரு ஈர்ப்பை கொண்டதாக இருக்கு. மக்கள் அவங்களை நம்பி வாக்களிக்கிறார்கள். ரொம்ப சுருக்கமா சொல்றதுனால, தமிழால் வாழ்ந்த பல பேர், தமிழை பற்றி பேசி பேசி தமிழால் வாழ்ந்த பல பேரால் தமிழ் வளரவில்லை. அவங்களெல்லாம் ஒவ்வொருத்தரா இனம் கண்டோம்னா நமக்கு இதை சொல்ல முடியும். அது மாதிரி மாற்றத்தை பற்றி இதுக்கெல்லாம் நான் என்ன அடிக்கடி சொல்லியிருக்கேன், பொய்யான தீர்க்கதரிசிகள் பின்னாலேயே பல நாட்கள் தமிழ் காதலர்கள் சென்று விட்டார்கள். இவங்க பண்ணிடுவாங்க, அவங்க பண்ணிடுவாங்க, யாரும் பண்ணல. அதுதான் உண்மை. அதே மாதிரி தான் இன்னைக்கு மாற்றம் வரணும், மாற்றம் இந்திய அளவில் சொல்ற பல பேர் உண்மையான மாற்றத்தை விரும்புவதில்லை. அவங்க கேட்கிற மாற்றம் என்னன்னா, ஆட்சியில் மாற்றம் வர வேண்டும், எனக்கு அதிகாரம் வர வேண்டும், இதுதான் அவங்க கேட்கிற மாற்றம். மற்றபடி எப்படி இருந்த சமுதாயம் அதே மாதிரி தான் கண்டினியூ பண்ணும். அந்த மாற்றம் வந்து ஏற்கனவே அப்படிதான், ஸ்ட்ரக்சரலி அப்படிதான் இருக்கு. மேலோட்டமாகத்தான் இடது சாய்வுன்னு நம்ம பார்க்க முடியுது. இப்போ மாற்றம்னு சொல்றது அந்த கொஞ்ச நஞ்சம் இருந்த இடது சாய்வையும் காலி பண்ணிட்டு முழுக்க கொஞ்சம் வலது பக்கமா சாய்ஞ்சு நிக்கிறது தான் மாற்றம்னு மக்களும் நம்புறாங்க. அந்த மாதிரி பேசுறவங்களுக்கு தான் காலமாகவும் இருக்குது அப்படின்னு ஒரு புரிதல் வருது சார். அமெரிக்காவில் ஒரு டெமோக்ராட்டிக் பார்ட்டி, ரிப்பப்ளிகன் பார்ட்டி இருந்தா என்ன பெரிய மாற்றம் இருக்கு அவங்க ரெண்டு பேருக்கு இடையில? மாற்றம் இருக்க போகுது. டெமோக்ராட்டிக் லேபருக்கு இன்னும் கொஞ்சம் சம்பளம் கொடுப்பாங்க, அவ்வளவுதான். அவங்கள லேபரா தான் வச்சிருப்பாங்க, இன்னும் கொஞ்சம் சம்பளம் கொடுப்பாங்க, அவ்வளவுதான். ஆர்ஜேடி பின்னால நிக்குது, இதுல பின்னால போயிருக்கு இவர் வந்ததுனால. ஆக பீகார்ல ஆர்ஜேடி பின்னால போகுது, தமிழ்நாட்டுல வந்து மாற்றம் கோரி விஜய் வராரு, திமுக பின்னால போகுது, அண்ணா திமுகவை விழுங்குறாங்க. வெஸ்ட் பெங்கால்ல முதலமைச்சர் இன்றைக்கு அந்த வெளியில போன எம்பிக்கள் எல்லாம் பாக்குறாரு. மேலும் பலர் வந்து டிஎம்சி தலைமையில, சாரி மமதா தலைமையில இருக்கிற டிஎம்சியில இருந்து மேலும் பலர் வந்து வெளியில போன அந்த ஏதோ ஒரு நேஷனலிஸ்ட் பார்ட்டி, அந்த பார்ட்டிக்கு வந்து சேருவாங்க. கன்சியூமர் நேஷனலிஸ்ட் சிட்டிசன் பார்ட்டி, அந்த பார்ட்டிக்கு வந்து சேருவாங்கன்னு சொல்றாரு. ஆக அந்த லேசா இடது பக்கம் சாஞ்சி நடக்கிறவங்களை சுத்தமா காலி பண்ற வேலையும் சிஸ்டமிக்கா நடக்குதா? அதவங்க இடதுசாரி தத்துவம் பேசுறவங்க இடதுசாரிகள் சொல்கின்ற
அடிப்படை தத்துவங்களை ஃபாலோ பண்ணணும், இன்க்ளூடிங் சோவியத் யூனியன். அந்த அடிப்படை தத்துவங்கள் வந்து பிறல் நிலை வந்த பொழுதுதான் வீழ்ச்சி வந்தது. இங்கேயும் அதே தான். மம்தா பானர்ஜி வந்து லெஃப்ட் ஆஃப் சென்டர்ல சந்தேகமே கிடையாது. ஆனா அவங்களுடைய கட்சியில இருந்த பல பேர் வந்து ஆப்பர்ச்சுனிஸ்ட் தான், சந்தர்ப்பவாதிகள் தான். அப்போ அவங்கள வந்து இவங்க வந்து என்னுடைய அடிப்படை விஷயங்களை நீங்க ஒழுங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்ல முடியல. அதனாலதான் அவங்க விழுந்தாங்க. அந்த ஆர்கேகர் ஹாஸ்பிட்டல் நடந்த மாதிரி கொடுமை வந்து நடந்திருக்கவே கூடாது. அந்நேரம் இவங்க அதை ரொம்ப தீவிரமா கண்டிச்சிருக்கணும். அந்த உருவத்துல இவங்களுக்கும் ஸ்டாலினுக்கும் ரொம்ப பெரிய வேறுபாடு இருக்கு. தன்னுடைய கட்சிக்காரங்க ஏதாவது தப்பா நடந்தாங்கன்னா உடனடியா வந்து திமுக வந்து நடவடிக்கை எடுக்குது அவங்க மேல. மம்தா அது மாதிரி நடவடிக்கை எடுக்கல. இன்னும் இவ்வளவு இந்த அலையடிக்குதுங்கிறாங்கல்லங்க, இவங்க விஜயுடைய அலையடிக்கல. புதுசா ஒரு கட்சி வருது, 2 கட்சி மேலேயும் சலிப்படைஞ்சவங்க ஒரு சேஞ்சுக்கு இவருக்கு ஓட்டு போடுவோம்னு போட்டவங்களோ இளைய சமுதாயமும் விஜய்க்கு ஆதரவா இருந்தாங்க. ஆனா சில மாவட்டங்கள்ல விஜய்க்கு ஒரு சீட்டு கூட கிடைக்கல. அப்புறம் என்ன அலை? அப்ப இந்த இதுலயும் வந்து இவங்க வந்து கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்திருந்தாங்கன்னா திமுக இதோட அதிகமான இது சீட்டுகளை வந்து வென்றிருக்க முடியும். அதாவது உண்மையாக உழைச்ச சில பேருக்கு வந்து இது வந்து சீட்டு கிடைக்கல. மறுபடியும் ஒருத்தர் பேரை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டாம், அதே அவருக்கு விரோதமா போனாலும் போயிடும். ஆனா அந்த மாதிரி வந்து நடந்திருக்கு. அப்ப இன்னைக்கு வந்து திமுக திரும்ப திரும்ப நானும் நீங்களும் அவர் சப்போர்ட் பண்ண போய் அது வேண்டாம். அவருக்கு புரியும், உங்களுக்கு புரியும், எனக்கு புரியும், ஸ்டாலினுக்கும் புரியும், வேற யார பத்தி சார். இன்னும் ஒரு செய்தி, இந்த விஜயகாந்துக்கு பாரத ரத்னா கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை சுதீஷ் எம்பி, தேமுதிக எம்பி சுதீஷ் வந்து பிரதமரிடம் ஒரு கோரிக்கையாக கொடுத்திருக்கிறாரு. இது எனக்கு என்னென்னவோ பழைய நினைவுகளை எல்லாம் உருவாக்குது. உங்களுக்கு அப்படி ஏதாவது நினைவு வருதா சார்? ஏதாவது ஒரு பழைய நினைவு சொல்லுங்க, அதுல இருந்து நான் பிக்கப் பண்ணிக்கிறேன். சரண் சிங்க்கு பாரத ரத்னா அப்படின்னு ஒரு கோரிக்கை வந்தது. அவங்க கொடுத்தாங்க. கொடுத்த உடனே குடும்பத்தை இப்படி கௌரவிச்ச நரேந்திர மோடிக்கு நன்றின்னு பேரன் சொன்னாரு. RLD அடுத்த நிமிஷம் பாஜக கூட்டணிக்கே போயிடுச்சு, அகிலேஷ் யாதவ விட்டுட்டு. அதுதான் நினைவுக்கு வருது. சுபாஷ் சந்திர போஸுக்கு பாரத ரத்னா கொடுக்கணும்னு நரசிம்மராவ் சஜஸ்ட் பண்ணாரு. அந்நேரம் RK லக்ஷ்மணா யாரோ கார்ட்டூன் டைம்ஸ் ஆஃப் இந்தியால அவர் நரசிம்மராவ் கேட்கறது, யாரு வெயிட்டிங்க வெளியில அப்படின்னு. உடனே செக்ரட்டரி வந்து சொல்றாரு, ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சார் பாரத் ரத்னாவுக்காக கொஞ்சம் வெளியில் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி. இன்னொன்னு சொல்றேங்க, இதை கேட்கிற சில பேருக்கு வந்து காட்டமா இருக்கும். பாக்கியராஜ் வந்து ஒரு என்டர்டெய்னர், எக்ஸலண்ட் என்டர்டெய்னர். பாக்கியராஜ் வந்து கதையமைப்பு பண்றதுல கெட்டிக்காரு. அவருடைய ஒரு படமாவது பெரிய புரட்சிகரமான ஒரு கருத்தை சொல்லுச்சுன்னு சொல்லி உங்களால சொல்ல முடியுமா? இது நம்ம ஆளு ஓரளவுக்கு சொல்லுச்சு, இது நம்ம ஆளு வந்து ஓரளவுக்கு சொல்லுச்சு, அதுலயும் கடைசியில காம்ப்ரமைஸ் தான். ஆனா பாரதி ராஜா வந்து அப்படி கிடையாது. இப்ப பாரதி ராஜாவுக்கு வந்து அரசு மரியாதை கொடுக்கப்படுவதில்லை, பாக்கியராஜுக்கு வந்து கொடுத்தாங்க. அரசு மரியாதை கொடுத்தாங்கல்ல பாரதி ராஜாவுக்கு? அவர் கொடுத்தாங்க தெரியாது, கொடுத்ததா வரவேற்பு இருந்தது. ஆனா பாக்கியராஜை கொடுத்தாங்கன்னா அடுத்த நாளைக்கு வந்து சாரி பேர் சொல்ல வேண்டாம், யாரோ ஒருவர் வந்து நல்ல என்டர்டெய்னர் இருந்தாரு, அவர் எது நல்ல நகைச்சுவை பண்ணாரு, அதனால அவருக்கு அரசு மரியாதை கொடுக்கலாமா? இவர் வந்து கரிசல் காட்டு எழுத்தாளருக்கு வந்து அரசியல் மரியாதை புதுச்சேரி அரசாங்கம் கொடுத்துச்சு. அவர் கொடுக்கணும், ஏன்னா அவர் அப்படிப்பட்ட மௌனமான எழுத்தாளர். எல்லா எழுத்தாளர்களுக்கும் வந்து கொடுக்கணுமா? இல்லையே. அப்ப இது மாதிரிதான் விஜயகாந்துக்கு வந்து பாரத ரத்னா கேட்கு. விஜயகாந்த் வந்து ஒரு மிகச்சிறந்த மனிதராக இருந்தார். மனிதர்கிட்ட எல்லா நல்ல குணங்களும் இருக்கும், சில தீய குணங்களும் இருக்கலாம். நோபடி இஸ் டோட்டல் ஏஞ்சல். ஆனா ஏழை எளியவருக்கு உதவுறது நான் நினைச்சது வந்து உண்மையான நினைப்பு. எந்த விளம்பரமும் இல்லாம பல உதவிகள் அவர் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி விஜய் கமல்ஹாசனும் ரஜினிகாந்தும் இருந்த ஒரு இடத்துல தனக்குன்னு ஒரு இடத்த வச்சுக்கிட்டு இருந்தார். இதெல்லாம் அவருடைய சிறப்பு. அவருக்கு வந்து பாரத ரத்னா கொடுக்குற அளவுக்கு என்ன பண்ணாரு? இல்ல அதுல புகழ் பெற்றவர்களுக்கு கொடுக்கறதுன்னு எதுவும் பண்பு இருக்கா, இல்ல சிறந்த மனிதர்களுக்கு கொடுக்கணும்னு இருக்கா? ஏராளமான நபர்களுக்கு கொடுக்கறாங்க. புகழ் பெற்றவர்களுக்கு கொடுக்கற மாதிரிதான் தெரியுது. கலைக்கு சேவை செய்தவர்கள்ங்கிற பெயர்ல புகழ் பெற்றவர்களுக்கு கொடுக்கற மாதிரி தான் தெரியுது. ஆமா, அது மட்டும் தெரியுது. ஆனா இவர் காலத்துல அந்த 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 தவறு வந்து நரசிம்மராவ் காலத்துல கிடையாது. MS கொடுத்தாங்க பாரத ரத்னா. யாராவது அதை வந்து மறுத்து சொல்ல முடியுமா? சார், இன்று மாலை திமுக MLA-க்கள் கூட்டத்தை உதயநிதி கூட்டிருக்காரு, அது ஒரு செய்தி. அதுக்கப்புறம் உதயநிதியை கைது செய்வதற்கு போலீஸ் வருகை அப்படிங்கிற மாதிரி செய்தி போகுது. அது அதற்காகத்தான் வந்திருக்கிறாங்களா என்னங்கிறது உறுதியாக தெரியல. ஆனா
தொலைக்காட்சியில திமுக மீது பொய் வழக்கு, ஆர்வம் காட்டும் விஜய். காவேரி விவகாரத்துல வாய் திறக்காத விஜய் திமுக மேல பொய் விளக்கு போடுவதில் ஆர்வம் காட்டுதுன்னு ஆர்.எஸ். பாரதி கண்டிக்கிறாரு. உதயநிதியை கைது செய்வதற்காக வந்திருக்கிறாரு, போலீஸ் வந்து அவங்க வீட்டு வாசல்ல குவிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு செய்தி போகுது. எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, கைது செய்ததற்காக போயிருந்தா ரொம்ப தவறான ஒரு செய்கை. அப்படின்னா விஜய் வந்து ஸ்டாலினை பத்தி பேசின எத்தனை பேச்சுகளுக்காக அவரை கைது பண்ணிருக்கணும்? அது சரி, அந்த அரசு வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து பேச்சு உரிமை அப்படின்னு விட்டுடுச்சு திமுக அரசு. இவங்க அதையெல்லாம் பேச்சுரிமை இல்லை அப்படின்னு அதை எல்லாத்தையும் கைது நடவடிக்கை மூலமாக ஒடுக்க பார்க்கிறார்கள் அப்படின்னு தான் பார்க்கணும், அதை பார்க்க முடியுது. அதாவது பட் இது புதிய டைரக்ஷன்ல போகுது. விஜய் துணிச்சல் தரப்படுகிறது. ஹீரோ தானே சார், சினிமால இருந்தது துணிச்சல், அதுவும் ஒரு விஷயமாகத்தான் பேசணும். சினிமா நடிகர் அப்படின்னு சொல்றதுனால சினிமா அந்த மாதிரி அவர் மேல விமர்சனங்கள்லாம் வருது. ஆனா நடைமுறையில அதெல்லாம் இல்லை. அவர் அடிப்படையில இந்த மரபு வழியில நிர்வாகத்துல இருந்த ஜனநாயக உணர்வுகளுக்கு மாறாக நடந்து கொள்கிற ஒரு அரசாகத்தான் இந்த அரசு வெளிப்படுகிறது. நாமும் வந்து அரசு நடவடிக்கை எடுக்கும் போது அது மௌனமாக இருக்கிறோம், அல்லது அரசு தவறு செய்தவர்களை மட்டும்தான் தண்டிக்கும், காவல்துறை தவறு செய்தவர்களை மட்டும்தான் கைது செய்யும் அப்படின்னு ஒரு எண்ணத்துல அவர்கள் மேல எந்த வார்த்தையும் சொல்லாம, விமர்சனம் செய்யாம என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், அல்லது ப்ராசிக்யூஷனுடைய ப்ராசஸ் தான் அவர்களுக்கு கொடுக்கின்ற தண்டனைன்னு ஒரு போக்கே வளர்ந்து போச்சு அப்படின்னு நம்ம அதை எளிதாக எல்லாருமே கடந்து போகிறோம். இல்ல சார், மக்கள் அப்படி கடந்து போக முடியாது. அதுல உள்ள ஆபத்து என்னன்னா, the law will take its course அப்படின்னு சொல்றாங்கல்ல, சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு வந்து நமக்கு தெரியுது law is not taking its course. நயினார் வந்து ஒரு பிரபல நடிகையுடைய பெயரை சொல்லியே பேசினார், தவறு. பின்னாடி வந்து அதுக்கு அவர் வந்து வருத்தம் தெரிவிச்சாரு. அவர் உடனே வந்து இது பண்ணாங்களா? அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் சார். எங்களுடைய சட்டம் வந்து நபர் பார்த்து தான் பாயும்னு சொல்லலாமா? அத சொல்லலாம். நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல 18 வருஷம் வேலை பார்த்திருக்கேன். சொல்லுவாங்கல்ல, ஷோ மீ தி மேன், ஐ வில் ஷோ யூ தி ரூல்ஸ். ஆளை காட்டு, நான் சட்டத்தை காட்டுவேன். சரி சார், இப்போ இன்னும் தெரியல அதுக்கு மேல என்ன நடக்குதுன்னு தெரியல. பட் காவல்துறை அங்க குவிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா வேற எந்த காரணமும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே சார், என்ன நடந்ததுங்கிறத அப்புறம் மாலையிலேயோ அல்லது நாளை காலையிலேயோ சந்திக்கலாம், பேசலாம் சார். ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம்.